ஆனா கோயம்புத்தூரும் வந்து மக்கள் அதிகமா இருக்கிற இடம். அங்கேயும் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. இப்ப வரப்போற காலகட்டத்துல அது இன்னும் டெவலப் ஆகுற ஒரு சிட்டி. அப்படி இருக்கும்போது அங்க அனுமதி குடுத்திருந்திருக்கலாம் அப்படின்றது தானே சார் வைக்கப்படுற ஒரு கேள்வி. ஆமாங்க. 2011 மக்கள் தொகை ஏன் குடுக்குறீங்கன்றேன். இப்ப அவங்களே தானே கேள்வியும் கேட்டு அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க. நாங்க 2011 குடுத்துட்டோம். இப்ப 25. 2021ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கணும். கொரோனானால நடக்கல. 27ல நடத்தப் போறாங்க. ஆனாலும் வாக்களித்தவர்கள், வாக்காளர் பட்டியல் இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து தானே நீங்க குடுக்கணும். ப்ராஜெக்ட் குடுக்கும்போது 2021ல 15,00,000க்கு கீழங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, 30,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால நாங்கள் வந்து சென்சஸ் எடுக்காதனால இத தான் நீங்க எடுத்துக்கணும். அப்பன்னா இப்ப கோயம்புத்தூர்ல 30,00,000 பேர் இருக்காங்க. இந்த மாரிலாம் தானே நீங்க குடுக்கணும். எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு என்னன்னு பண்ணுவேன்னு சொல்லிட்டு, இப்ப கேட்ட கதை தான். இப்ப உங்க இதுல டெண்டர் மிஸ் ஆயிடுச்சு. நீங்க எம்டி தானே கேட்பீங்க. உங்க எம்டி தானே கேட்பீங்க. என்னையா டெண்டர் குடுத்த? என்னையா கோட் பண்ண? அப்படின்னு சொல்லுவீங்களா? கவர்மெண்ட் எங்க கம்பெனி மட்டும் சதி செய்யுதுன்னு சொல்லுவீங்களா? புரியுதா சொல்றது? அப்புறம் இதுக்கு இந்த மாரி தான் ஒரு ஊடகத்துறையில இருக்கிறவங்களுக்கே இந்த மாரி மாத்துறாங்கன்னா, பொதுமக்கள் எப்படி யோசிப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இப்படி தான் பொய்ய கொண்டு போய் சேர்க்கறது. இப்ப ஒன்றிய அரசு இத மட்டும் மறுக்கல. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா, ஒன்றிய அரசு தாமதமா தான் செய்யுது. அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதான் எத எத வைக்கப்படுறாங்க. இப்ப செய்யுது? 2வது கட்ட மெட்ரோ போடுறதுக்கும் ரொம்ப தாமதமா தான் அனுமதி குடுத்தாங்க. அதே மாரி நிதி பிரச்சனைகள், வெள்ள நிதியா இருக்கட்டும், அது குடுக்கறதுக்கும் அதாவது ஒன்றிய அரசு தாமதம் பண்ணுது. அப்படின்ற குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து திமுக வைக்கிறத ஒரு குற்றச்சாட்டா 2வது இருக்கு. மெட்ரோ கட்ட பணிகளுக்கு வந்து நீங்க முடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாரி விஷயங்கள் தான் டெக்னிக்கல் இஷ்யூஸ். இதெல்லாம் கொண்டு போய் கரெக்ட்டா இது பண்ணீங்கன்னா, நிதி விடுவிப்பு நடக்கும்.